வேலை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வேவிக்கிறோம். இதுதான் மஞ்சள் பொட்டி பாருங்க. இந்த பொட்டியில் வழியாக அள்ளி மஞ்சளை கொட்டணும். குடிக்கிறியாண்ணா? கூடையில் அள்ளி கொட்டினா அள்ளி சாக்கில் தள்ளி விடுவோம். ஆவி பிடிச்சி வேக போகணுமா, அதனால இப்படி சாக்கு போட்டு மூடிடுவோம். இல்லைன்னா ஆவி பிடிக்கும். அதனால இப்படி சாக்கு மூணுக்கு அப்புறம் இது தள்ளிட்டு போகணும். இதில் வந்து சுடுதண்ணி தான் வராது, இது சுடும். வேறு ஆவி மட்டும் வரும். நம்ம கேட்டு வேலை அங்கே கொடுத்துருக்கா, இது கேட்டு வாங்கிக்கலாம். சொருவிட்டு அந்த கேட்டு வாங்கிட்டுனா ஆவி வரும். இந்த வண்டிக்கு ஆவி போயிட்டுருக்கு. ஆவியில் மட்டும் இருக்கு. இந்த நாள் அடுத்து இருக்கிறோம். இப்படி மட்டும் ஒவ்வொன்றும் தூக்கி போட்டுகிட்டே இருக்கணும். இப்படி போட்டால் இதில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். தண்ணி எத்தனை லிட்டர் இருக்குன்னா ஒரு 5000 லிட்டர் இருக்குமா? பார்த்து 5000 லிட்டர் இருக்குமா? ஒரு 5000 லிட்டர் தண்ணி இருக்கும். ஃபுல்லாக சூடு பண்ண வரும். சூடு பண்ண ஆவி அங்கே வரும். அடுத்தது வெந்த பண்ணுறோம். 4 வண்டி மொத்தம் வருது. 5 வண்டி. ஒன்று இங்கே ஒன்று, ஆவி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வண்டிக்கு மட்டும் தான் போகும். 2 வண்டி ஸ்டார்ட் முடிச்சுக்கணும். அப்போ தான் ஏன்னா உடனே ஏறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்த மஞ்சள் கொட்டிடுவோம். ஆவி பறக்குவோம். இதுதான் வெந்து ஓடும். இது வெந்து வச்சு எப்படி வெந்துருச்சுன்னா இப்படி இருக்கும். இதைத்தான் காய வச்சு மஞ்சள் கழித்து மஞ்சள் பொடி ஆக்கணும். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுது. இது வெந்த மஞ்சள். இப்போதைக்கு பக்கத்தில் கிணறு, எனக்கு மஞ்சள் வைக்கிற காலத்துக்கு பக்கத்தில் கிணறுல இருக்குது. இப்படி மஞ்சள் காஞ்சி போயிடணும். மஞ்சள் வெட்டினோடனே இப்படி சருவு போட்டு மூடிடுவாங்க. இந்த சருவெல்லாம் எடுத்து விட்ருவாங்க. இது வெந்த மஞ்சள் வரைஞ்சதுக்கு, இது பச்சை மஞ்சள் வரும். இது வெந்து மஞ்சள், இது பச்சை மஞ்சள். பச்சை மஞ்சள் பொறுத்த வரைக்கும் வெந்துட்டு அப்படி இருக்குது. மஞ்சள் கலர் மாதிரி நல்லா வெந்துட்டாவே இப்படி வரும். அடுத்தது அவரை தள்ளிட்டு அது பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள். இதுதான் கிழங்கு மஞ்சள். இதில் தான் 2 அப்படி வரும் மஞ்சள். இது வந்து 6 மாதம் மஞ்சள்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வேவிச்சா அப்படியே கொட்டிடும். வேவிச்சு காய வச்சோம்னா அப்படியே கொட்டிடும். இந்த மசாலெல்லாம் அப்படியே இந்த முடியே இருக்கும். இந்த நாரெல்லாம் அப்படியே கொட்டிக்கும். வெந்து ஆயிடுச்சுன்னா இப்படி தான் ஆய் மேலே வருமா, அங்கே கேட்டு வரைச்சிட்டு இதை எடுத்து விட்டு கொண்டு போவோம். இந்த அண்ணன் எப்படி கழட்டுறாரு பாரு. இப்படி தான் போய் போடுவாரு. கொஞ்சம் ஏமாந்தா கை சுட்டு வச்சுருவாரு. அப்படியே அந்த அண்ணன் பின்னாடியே போக பிரியா. ஓஸ் மாதிரி இருக்கு பார்த்து. இதெல்லாம் வண்டி போட்டால் சுடு. அதனால் கொட்டுனா
மஞ்சள் வெந்து நிற்குது. இது கொஞ்ச நேரம் அப்படியே புழுங்க சொல்லி விடுவாங்க, அப்படியே நிறுத்திடுவாங்க, அடுத்ததை கொட்டுவாங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம். அது ஏன்னா உடனே கொட்டுனா மஞ்சள் வந்து இதாகாது. இப்படி தான் கொண்டு வருவாங்க வண்டியில். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எரிக்கிறதுக்கு விரவு நிறைய வேணும். அதாவது கொஞ்சம் விரவெல்லாம் பத்தாது, தேட்டர் கணக்கில் வேணும். அப்போ தான் விரவு சரியாக இருக்கும். அதான் அவங்க பாருங்கள் கையிலேயே கொண்டு வராங்க தள்ளிக்கிட்டு. பாவம் கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. அவங்க வேறு அதான் எப்படி தள்ளிட்டு வராங்க. இழுக்க மாட்டா அது இழுத்துட்டு வராங்க வேறு. 3 பேர் சேர்ந்து தள்ளிட்டு வராங்க. பாவம் எல்லாம் கட்டையெல்லாம் பொறுக்கிட்டு வராங்க பாருங்க. அதெல்லாம் கட்டையெல்லாம் அடுப்பு போட்டு நல்லா மஞ்சள் வேகணும் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆவி நல்லா ப்ரெஷராக தள்ளும். மஞ்சள் வாங்கி தண்ணி பார்க்குறத விட இது ஃபுல்லாக மோல்டிங்கில் அடிச்சிடுவாங்க. எல்லாமே போகிறதில்ல மோல்டி. அது மேலே வந்து போட்டால் புகை வெளியே வராமல் மேலே வர கோசம்னு அது வச்சுருக்கோம். தண்ணியில் அது விட முடியாது. இது அந்த கேட்டு வேலை ஒரு மாதிரி வர முடியாது. இதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்குறது எப்படின்னா வரல கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கண்ணாடி இது ஃபுல்லாக விட்டுக்கிட்டா டேங்க் வழியாக எடுத்துன்னு இருக்கும். இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு இது இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக வந்தால் தண்ணி அவ்வளோதான் காலி அப்படிங்கிறக்கா இருக்கும். அப்போ நிற்பாட்டி அடுப்பை நெருக்கிறத நிறுத்திட்டு தண்ணி ஏற்றி தான் மறுபடியும் இல்லைன்னா ஸ்டீமர் வந்து வெடிச்சிடும். இதுலேயும் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கும். மஞ்சள் வந்துட்டு இருந்தால் தண்ணி ஊற்றும் பாருங்க. இந்த மஞ்சள் வேகிறப்ப சுடு தண்ணியாக ஊற்றும். அந்த மஞ்சள் வெந்துருச்சு அப்படின்னா தண்ணி ஒழுங்காக அப்படி நின்றுடும். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அறுக்கும். இப்படி தான் காலத்துக்கு தண்ணி அடிச்சு விட்டு தான் மஞ்சள் கொட்டணும். அப்போ தான் ஏன்னா கூட்டுறதுக்கு நாளைக்கு மஞ்சள் காஞ்சிருச்சுன்னா கூட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மஞ்சள் வேசி கொட்டுறது இன்னும் பேகில் என்ன கொண்டாந்து ஊற்றி அது கொட்டுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காட்டுக்காரரோட டீ வச்சு தரனாங்க. டீ வாங்க போகிறோம். குச்சி காட்டுக்குள்ளே பூந்து பாருங்க. இது குச்சி காட்டு தண்ணி வாங்கி போட்டு இந்த ஆளுக்கு பூந்து போகிறோம். இது பிச்சு கிளம்புருக்கு. இவ்வாறு பிச்சு கிளம்பு ரொம்ப பெருசு கிளம்பு. இது அப்புறமா இது பிடுங்கி நாங்கள் மஞ்சள் அடுப்பில் சுட்டு சாப்பிட்றத காட்டுறோம். வாங்க காட்டி குச்சி காடு தண்ணி போயிட்டு பாருங்க. இந்த வாய்க்கால் அப்படியே தண்ணி மோட்டர் விட்டால் அப்படியே தண்ணி போய் காஞ்சிட்டு அதாவது மரமாக பார்த்தீங்களா. எங்கள் ஏரியாவில் கருவேப்பிலை பார்த்த பக்கம் மோஸ்ட் கிடக்கும். வேணுங்கிறது நாங்களாம் காசு போட்டு வாங்க முடியுது. சும்மா ஃப்ரீயாகவே ஒடிச்சு போட்டு நல்லா கருவேப்பிலை ஃபுல்லாக இருக்குது.